சரி, வணக்கம். வணக்கம். சரி, அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ரியலா உண்மையா சொல்றேன், ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க. எப்படி சொல்றது, உங்களுக்கு மைக் கொடுக்கல. சரி, நாங்க கதைச்சு கொள்வோம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ அழகா இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒருத்தரோட அழகுக்கு காரணம் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் வந்து நினைக்கிறேன். சரி, நல்ல என்னன்னு சொல்றது, ஜொலியா கதைக்கக்கூடிய ஒருத்தங்களை மீட் பண்ணி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களோட இளமைக்கும் அழகுக்கும் அவங்க காரணம் போல இருக்கு, அவங்களோட இளமைக்கும் அழகுக்கு நீங்க காரணம் போல இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய 25th anniversary-க்கு இன்னைக்கு யாரோ சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க. இங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய அனிவர்சரி செலிப்ரேஷன் செய்வீங்களான்னு சொல்லி யாரோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாரா இருக்கும், கெஸ் பண்ண முடியல இருக்குதா? எனக்கு இல்லை. அது எப்படி சொல்லுவீங்க? எப்படி பார்த்தாலும் பார்த்தோன்னு விளங்கிட்டா. சரி, ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்குது. என்னன்னு சொன்னா அவ மூலம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, பாப்போம். எப்படி பார்த்தாலும் அவ என்னன்னு சொல்ற 25 வருஷமா கையை பிடிச்சு நடை போடுற உங்களுக்கும் சேர்த்து தானே அந்த பரிசு வந்திருக்கு. நான் பட்ட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும்னு சொல்லி அந்த உள்ள நாட்டு உண்மையெல்லாம் வெளிவருது போல இருக்கு. சாட்சிக்கு ஒரு ஆள் வாரார், அவரை கேட்டு பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க மனசுல ஞாபகம் வச்சிருக்கணும். என்ன சொல்லுங்க பாருங்க, இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவ கூட வீட்டு போகணும். இல்ல இல்ல, இன்றைக்கு நாங்க புரிஞ்சுமா தான் போறோம். அது முதல்ல அரேஞ்ச் பண்ணலாம். அது முதல்ல இன்னைக்கு பிறகு நான் ஃப்ரெண்டோட போறோம். ஓகே, ஃப்ரெண்டோட போவீங்க, அவ தனியா போவா. அப்ப என்ன சொல்றது, இதெல்லாம் நடக்கும். பின்னால பிரச்சனை இருக்கு. ஒரு 2 நாள் தலைமுறையா இருக்கும். சரி, இந்த அழகான கம்பெனிக்கு ஒரு நேச்சுரல் ரோஸ் ஃப்ளவர் பூக்கோட கொடுத்துருக்காங்க. விஷ் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் அதை அப்படி கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா, இது என்ன லவ் மேரேஜுக்கு பிறகு வந்ததா அல்லது அரேஞ்ச் மேரேஜா? எல்லாம் சரி, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முதல் இதே நாள் அவ கைப்பிடிச்சிருக்கிறீங்க. அன்போட 50 கைப்பிடிச்சாச்சு, அடிவா பிடிச்சது 25க்கு முதல். சரி, இப்ப இந்த ரோஸ் ஓகே வந்து அவங்களுக்கு எப்படி கொடுத்து, அதாவது என்ன சொல்றேன், உண்மையா நான் நினைக்கிறேன் இவரை நீங்க தான் இவற்றை கதைக்கு சமாளிச்சிருக்கிறீங்க போல. மலையில வச்சுதான் எல்லாம் நடந்தது. மலையில வச்சுதான் நடந்தது. மலை இருக்குல்ல, அங்கதான் நடந்தது. அங்க இதுகள் ஒன்றும் இல்லை. அங்க இதுகள் ஒன்றும் இல்லை. அவங்க இப்ப நீ வந்த காரணம் அப்புறம் இப்ப தரட்டுங்க தர வேணும். எங்களோட ஆசையில இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களோட ஆசை. உண்மையா அந்த நேரம் 25 வருஷத்துக்கு முதல் எப்படி லவ் ஃபீலோட அவ தாலி கட்டி ஏற்றுக்கொள்வீங்களோ அதே மாதிரி அது அப்படி எல்லாம் இல்லை, கொடுக்க வேணும். நாங்க எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறோம். ஆசைப்படுறீங்க தானே? உண்மையான விஷயம் உங்களுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தி எப்படி அந்த உங்களோட பிள்ளைகளும் பார்த்துருக்க மாட்டாங்க, அந்தாண்டு பார்த்துருக்க மாட்டாங்க. 25 இயர்ஸுக்கு முதல் கொடுத்துருக்க இன்னும் கொடுத்தாரா மக்கள் பார்க்க கொடுக்கிறதால சரியில்லைன்னுட்டாங்க. வாழ்த்துக்கள். சரி, இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க நினைச்சது ஒரு இடம்ல அது என்ன செய்யறது, எங்களுக்கு பழகி போச்சு. அனுப்புறாங்களும் இதைத்தான் செய்ய சொல்றாங்க. நாங்க வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த இந்த மூமெண்ட்டை உருவாக்கினது யாராயிரும் கெஸ் பண்ணி சொல்லணும். நீங்கள் சொல்லுங்க. சரி, அவற்றை
ஓ அப்படியா என்னன்னு சொல்றேன் மல்டி விசா தான் கொஞ்சம் கஷ்டம் தான் சரி சும்மா கெஸ் பண்ணுங்க சும்மா ஜீல வருமாவே ஜீல வருமா பேர் எங்க பாருங்க ஜீல இருக்கான்னு சொல்லி நோ அப்ப இல்ல அப்ப எந்த பக்கம் இல்ல சரி உங்களோட பக்கம் யாரு நான் பாத்துட்டேன் அங்க வர பாருங்க அப்ப சொல்லு சொல்லப்படாது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபங்க்ஷன் முடியும் வரை தான் நடக்க போகுது நோ நோ அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த மாட்டோம் சும்மா கெஸ் பண்ணுங்க லண்டன்ல இருந்தேன்னா யாரு யசோதா யசோதா யார் உங்களுக்கு ஃப்ரெண்டா நோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கீங்க நோ 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 நான் ப்ரோகிராம் கொடுக்கிறேன் நாங்க போயிட்டு உங்களுக்கு பிரச்சனை முடிச்சிட்டு வரோம் சரி சரி ஒரு குழுவா கொடுத்துருவோம் மல்டி விசா ஆகிறபடியே நாங்க ஒரு கண்ட்ரியை சொல்லிடுவோம் லண்டன்ல இருந்து தான் வந்திருக்குது ஆனா யசோதான்ற பேர்ல வேறு சரி இன்னொரு சுவாரஸ்யமா சொல்றோம் யார் இந்த லவ்வும் அரேஞ்ச் மேரேஜ்மெண்ட் சொன்னீங்க யார் முதல் ப்ரப்போஸ் பண்ணினது உண்மையா சொல்லுங்க இன்னைக்கு முடிக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்களும் வரணும் போல இருக்கு அதனால முடிக்கலாம் இது இன்றைக்கு முடிக்கிற வாட்டம் நீங்க எல்லாம் மூணாம் புறம் உங்களை வெளியே போய் கொண்டு தான் லண்டன்ல இருந்து பவானியோ அவங்க இருக்கிறவங்க அவன் இங்க இருக்கிறபடியா அவங்க இல்ல சரி அது என்ன பண்ணும் சரி நாங்க எதிர்பார்க்கணும் உங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் அதான் சொன்னேன் இந்த முடியாது நீங்கள் எங்களை அலுவலை முடிச்சு விடுங்க நாங்கள் கொஞ்சம் வெளியில போய் கதைக்கிறோம் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் ஆகுது சரி சொல்லுங்க பாபு லண்டன் தாட்சாயினி என்ற குழு ஒன்று கொடுக்குறாங்க நோ நோ இதெல்லாம் இப்படி அனுப்பி கொடுத்துருக்காங்க கொடுத்துருவோமா யாரும் சொல்லிடுவோமா முடிச்சிருவோமா சரி முடிக்கிறதுக்கு முதல்ல இன்னைக்கு இந்த நாள்ல இப்படி ஒரு செலிப்ரேஷன் நடக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா அவங்களால வர முடியல சொல்லி பிஸி அன்போட அனுப்பி இருக்கிறாங்க இந்த வாழ்த்து ஃப்ரேம் ஒன்றும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க உங்களுக்காக ஹாப்பி 20th anniversary என்று சொல்லி போட்டு உங்களோட அழகான ஒரு ஃபோட்டோ எல்லாம் போட்டு விஷ் பண்ணி இருக்கிறாங்க பார்த்துருவோங்க சக்தி வந்து உங்களுக்காக அன்போட இந்த கிஃப்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க நாங்க வராட்டிக்கும் தங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்குமான்னு சொல்லி இருக்கீங்க நன்றியை சொல்லி இருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களோட ஃப்ரெண்டா மட்டும் சொன்னாங்க வந்தோடனே அவன் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பக்கம் இருந்துதான் வந்திருக்குன்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் படுத்துறது இப்போ சர்ப்ரைஸ் பண்ணிட்டா ஆனா நான் கெஸ் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சு விடுறதுக்கு பிளான் சரி நீங்க வாழ்த்துக்கள் எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும் உங்களுடைய அனிவர்சரிஸ் வந்து 25 மட்டும் இல்லை அப்படியே 30 40 50 சொல்லி அழகாக கடந்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சொல்றோம் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வீட்டு போய் அடி இருக்கு போலதான் கிடக்குது